من الإنسان مفترض وحب أصحابه نور ببرهان لا يسلم إلا أبدا السلام عليكم ورحمة الله وبركاته. சங்கைக்குரிய முஃமினீன்களே, பாக்கியம் நிறைந்த அருள்முறையான குர்ஆன் ஷரீஃப் எல்லா ஞானங்களையும் உள்ளடக்கியது, பல்வேறு துறைகளையும் தன்னுள் கொண்டது. அதில் சொல்லப்படாத எந்த துறையும் இல்லை, எந்த இயல்களும் இல்லை. எனவே ஒருவர் குர்ஆனை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு துறைகளையும் அவர் தெரிந்திருக்க வேண்டும். அதே போல் குர்ஆன் நமக்கு தரக்கூடிய ஞானங்கள், யார் எந்த துறையில் ஈடுபாடு கொண்டவர்களோ அதிலே அவர்கள் குர்ஆனை அந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அதிலிருந்து பல்வேறு விதமான உயர்ந்த கருத்துக்களை எடுப்பதற்குண்டான ஆற்றல் பெற்ற நிலையிலே அப்படிப்பட்ட ஆழமான கருத்துக்களை கொண்டதாக குர்ஆன் அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஃபிக்ஹ் என்று இஸ்லாமிய சட்டங்கள், இஸ்லாமிய சட்டங்களுக்குண்டான அடிப்படை என்பது குர்ஆனும் ஹதீஸும் தான். குர்ஆனும் ஹதீஸும் தான் இஸ்லாமிய மார்க்க சட்டங்கள், அஹ்காமு ஷரியா என்று சொல்கிறார்களே, ஷரியத்தினுடைய எல்லா சட்டங்களுக்கும் அடிப்படை என்பது குர்ஆனும் ஹதீஸும் தான். இந்த இஸ்லாமிய சட்டங்கள் என்பது நிறைந்த சட்டங்களை கொண்டது, கொஞ்ச நெஞ்ச சட்டங்கள் எல்லாம் இல்லை. அதனுடைய சட்டங்களை போல, இஸ்லாமிய சட்டங்களை போல இந்த உலகத்தில் எந்த மதத்தவரிடத்திலும் எந்த துறையிலும் எவ்வளவு சட்டங்கள் கிடையாது. அந்த அளவிற்கு நாம் தைரியமாகவும் சொல்லலாம், அது உன்னதமானது, பரிபூரணமானது, நெகிழ்வு தன்மை கொண்டது, எல்லா விதமான மேன்மைகளுக்கு உரியது. அதாவது தஹாரத், சுத்தம்னு ஆரம்பிக்கும் பாடம். தஹாரத்துன்னு ஆரம்பிச்சா அதுல முதல்ல தண்ணீர். தண்ணீர் எத்தனை வகை இருக்குது, தண்ணீர் எத்தனை வகை இருக்கிறது, அந்த தண்ணீரில் இருந்து, தண்ணீர்னா கிணறு தண்ணி, ஆறு தண்ணி, குள தண்ணி எல்லாம், அந்த தண்ணி ஒரு பக்கம். அதுக்கு அடுத்து எதெல்லாம் சுத்தமான தண்ணீர், எது சுத்தம் இல்லாத தண்ணீர் என்ற ஒரு அடிப்படையில். உதாரணமா நம்ம ஒது செய்யறோம்னு வைங்க, பைப்பில் ஒது செய்யறோம், கீழே வந்து பக்கெட் இருக்கு, அந்த ஒது செய்து அந்த தண்ணி அதுல உழுதுன்னு வைங்க, அந்த தண்ணி சுத்தமா அசுத்தமாக? அசுத்தமா. அந்த தண்ணி நம்ம மேல பட்டா நஜீசுன்னு ஆகிறாது, அது சுத்தம் தான். ஆனால் அந்த தண்ணீர் சுத்தமே தவிர மற்றதை சுத்தப்படுத்தாது. ஏனென்றால் அது முஸ்தாமலான தண்ணீர், உபயோகப்படுத்தப்பட்ட தண்ணீர். எனவே அது சுத்தம் தான். அதனாலதான் மேல அந்த தண்ணி பட்ட, அதனாலதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது சுத்தப்படுத்துமா என்றால், எதை நாம் பயன்படுத்தி விட்டோமோ அந்த தண்ணீரை கொண்டு நாம் சுத்தம் செய்ய முடியுமா என்றால் சுத்தம் செய்யலாம். இப்படி தண்ணீர்ல ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயங்கள் உட்பட, ஒதுவானாலும் சரி, சிறுநீரானாலும் சரி, ஆக மனிதனுடைய கடி வக்குஃப் வரை, மரணம் வரை, எல்லா காரியங்களுக்கும் ஏராளமான இஸ்லாத்தினுடைய பியூட்டியே என்னன்னு சொன்னா அதனுடைய ஏராளமான சட்டங்கள் தான். சட்டங்களும் நிஅமத், அந்த சட்டங்களை எடுத்த விதமும் நிஅமத். சட்டங்களும் பாக்கியமானதுதான், அந்த சட்டங்களை எடுத்தார்களே பெருமக்கள், அதுவும் உன்னதமானது. காரணமா ஒரு ஹதீஸ்ல இருந்து சட்டம் எடுக்கிறாங்க, ஆயத்துல இருந்து சட்டம் எடுக்கிறாங்கன்னு சொன்னா எந்த ஹதீஸையும் விட்டுறக்கூடாது. ஒரு சட்டம் எடுக்கும் பொழுது உதாரணத்திற்கு அவனு சொல்கிறேன். உதாரணமாக தொழுகையில சந்தேகம் வந்துருச்சுன்னு வைங்க, ஒரு ஹதீஸ் இருக்கு, தொழுகை பாத்திலா போச்சுன்னு வருது. தொழுகையில் சந்தேகம் ஏற்பட்டால் ஒரு ஹதீஸ் தொழுகை பாத்தில், இன்னொரு ஹதீஸ் வருது தொழுகையில் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெரும்பாலும் எதா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஆய்வு, அதுக்குள்ளேயே பாருங்க, அந்த ஆய்வை நீங்கள் முடிவாக எடுங்கள். இது 2வது ஹதீஸ். 3வது ஹதீஸ் என்னன்னு சொன்னா, மிகைப்பான எண்ணம் எதுவும் உங்களுக்கு இருக்கிறதோ, வாரிவுள்ளன், மிகையான எண்ணம் அநேகமா இதாத்தான் இருக்கும் அப்படின்னு மிகையான எண்ணம் சில காரணங்களை கொண்டு வந்தால் அதை தேர்ந்தெடுங்கள். 4வது ஹதீஸ் என்ன, இருக்கிறதுல எது குறையும் அதை எடுத்துருங்க. இருக்கிறதுல எது குறையும் அது கன்ஃபார்ம் தானே, அதனால அதை எடுத்துருங்க. இப்ப இந்த 4 ஹதீஸை வச்சு எப்படி எடுக்கிறது, என்ன செய்யறது? தொழுகை பாத்திரன்னு நினைக்கிறதா, அல்லது நாம ஆய்வு செய்து இருக்கிறதா, அல்லது மிகையான எண்ணத்தை எடுக்கிறதா,
அல்லது குறைவானதை எடுக்கிறதா என்றால் நம்முடைய இமாம்களான பெருமக்கள் அதில் ஆய்வு செய்து சொல்லி இருக்கிறார்கள். அதாவது உலகத்து முதல்ல ஒருத்தருக்கு சந்தேக தொழு பாத்திலா போச்சு. முதல்ல அப்படின்னா அது என்னன்னே அவரால் முடிவு செய்ய முடியல. அப்படின்னா நீ திருப்பி ஆரம்பத்தில் தொழு என்று. இல்ல அடிக்கடி சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப கொஞ்சம் ஆய்வு செய்யணும். கொஞ்சம் அநேகமா இது 3 ரக்காத்தா தான் இருக்கும், 4 ரக்காத்தா தான் இருக்கும் போங்கிற ஒரு ஆய்வு செய்து முடிவெடுத்தார். அந்த அடிக்கடி வரக்கூடியதுல மிகைப்பான எண்ணத்தை அவர் உறுதியா செய்ய முடியுது. மிகைப்பான எண்ணம் இதுதான் வருது அப்படின்னு சொன்னா அதை எடுத்துக்கலாம். இல்ல காலிபான எண்ணத்தை எடுப்பது அது இயலல்லன்னு சொன்னா, அவர் மிகையான எண்ணத்தை கூட முடிவு பண்ண செய்ய தெரியலன்னு சொன்னா இருக்கிறதுல எது கம்மியோ அதை எடுத்துக்கணும். எந்த ஹதீஸும் விடுபடக்கூடாது சட்டம் எடுக்கும் பொழுது. உதாரணமா இன்னைக்குள்ள காலத்தில் நடந்த அத்தஹியாத்தில் இருக்கும் பொழுது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை அசைத்தார்கள். கையை, இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் கையை அசைக்கவில்லை. ஒரு ஹதீஸ் எடுத்து இன்னொரு ஹதீஸ் தள்ளலாம் கூடாது. அசைத்தார்கள் எடுத்துக்கிட்டோமே, சுத்துறான், ஆட்டுறான், மேல இணைச்சிலாம வைக்கிறான். அசைக்கவில்லைங்கிறது என்ன செய்யணும்? அந்த ஹதீஸ் என்ன செய்யணும்? அது விட்டுறதா? அசைத்தார்கள் அது வருத்தம் செய்யுது. அசைக்கவில்லை எந்த கிதாபில் அசைத்தார்கள் என்று வருகிறதோ அதே கிதாபில் அசைக்கவில்லைன்னு வருது. அப்போ 2 ஹதீஸையும் இணைக்கிறாங்க. கையை உயர்த்தும் பொழுது ஏற்பட்ட அந்த அசைவைத்தான் அசைத்தார்கள் என்று சொல்கிறார்கள். அசைக்கவில்லை என்று சொல்லும் பொழுது கையை அசைக்காம வச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 ஹதீஸ் இணைஞ்சிருச்சா இல்லையா? சட்டத்தை எப்படி எடுத்தார்கள்? சட்டங்கள் எடுக்கப்படும் பொழுது ஹதீஸ்கள் விடுபடக்கூடாது. அதுவும் முக்கியம். இஸ்லாமிய மார்க்கத்துல ரொம்ப நுணுக்கமான சட்டங்கள், ரொம்ப நுணுக்கமான. சமீபத்துல கேரளத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. சகோதரர் வரால் அறால் முறையில் இதை பரிமாறி இருக்கிறாரு. அதாவது கேரளத்துல ஒரு ஆள் வீட்டுல மரம் வளர்த்தார். அந்த மரம் அப்படியே கிளை விட்டு வளர்ந்து சில இடங்கள்ல அதனுடைய வேர்கள் போய் அந்த வேர் இருந்து இன்னொரு மரம் முளைக்கும் இல்லையா? அப்படின்னா சில மரங்கள் முளைக்குது இல்லையா? ஆலமரம் இருக்குது. அது மாதிரி பல மரங்கள் அப்படி முளைக்குது இல்லையா? அது மாதிரி ஒரு வீட்டுலதான் ஒரு மரம் வச்சாரு. இப்ப அந்த மரம் அப்படியே வளர்ந்து பக்கத்துல பள்ளிவாசல் இடம், அந்த பள்ளிவாசல் இடத்துல அந்த வேர் விழுந்து அது அங்கிருந்து இதை விட பெரிய மரம் ஆயிடுச்சு. பள்ளி நிர்வாகிகளுக்கு துடிச்ச கவனம் தனியா இருக்குதானே செய்யும். அவங்க பார்த்தாங்க, சரி நிறைய மரம் பெருசா வளர்ந்துருச்சு, வெட்டிட வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணா வீட்டுக்காரர் ஜன்னலை வெட்ட அனுமதி இல்லைன்னு. அதெல்லாம் முடியாதுங்க. அதெல்லாம் நீங்க வெட்டக்கூடாது, ஏன் மரம் அப்படின்னு சொல்ற. நம்ம இருந்தா ஜமாத்துக்கு எதிராக செயல்படுறான்னு நினைச்சான்னு சொல்லி அப்படி இப்படி சொல்லிடுவோம். ஆனா அங்க சாதாரணமா கேரளத்துல உலமாக்கள்கிட்ட கேட்கிற ஒரு பழக்கம் இருக்கு. அதனால அவங்க ஹசரத் இது ஹலால் ஹராம் பிரச்சனை இருக்குது இல்லையா, அதனால இது நமக்கு சொந்தமா அவருக்கு சொந்தமா. வீட்டுல வளர்ந்துச்சு, இன்னைக்கு அவர் வீட்டுல இருக்கிற சின்ன மரம் தான் அங்கிருந்து கிளை விட்டு இங்க பெருசாயிடுச்சு. இங்க பெரிய அளவுல இந்த மரத்தை எடுத்து இதை நாம் வெட்டி விற்றோம் சொன்னா பெரிய அளவுல பணம் வரும். இப்ப என்ன செய்யறது? யாருக்கு சொந்தம்? ஹசரத் வயது புது மசாலாவா இருக்குது. சரி நான் பார்த்து சொல்றேன்ட்டார். அதற்கு பார்த்து சொல்றேன்னு சொல்லி அதுக்கு பிறகு அவருடைய உஸ்தாத் ஒரு ஆளை போய் பார்க்க போயிருக்கிறார் இது விஷயத்துல கேட்கறதுக்காக. அப்ப அந்த உஸ்தாத் அவங்க சொன்னாங்களா, அப்படியா இந்த முகனிங்கிற கிதாபுல சுல்ஹுங்கிற பாடத்தை எடுத்து பாருங்க, அது சம்பந்தமா வருதுன்னு சொல்லிட்டாங்க. முகனிங்கிற கிதாபுல சுல்ஹுங்கிற பாடத்தை எடுத்து பாருங்க, அதுல வருதுன்னு உஸ்தாத் சொல்லிட்டு போயிட்டா. இவற்றை தரிசிலா முகனி கிதாப் வேற இருக்குது. உடனே எடுத்து பார்த்தா ஆச்சரியத்தினை பெரிய ஆச்சரியம். அந்த முகனி கிதாபுல அது பல்வேறு விஷயங்கள், ஃபராயிலி மசாயில்கள்னு சொல்லுவாங்க. இப்படி மசாலா வந்தா என்ன சட்டம், இப்படி வந்தா என்ன சட்டம்னு சொல்லி அப்படி ஒரு மசாலா அதில் எழுதப்பட்டிருந்தது. இதா நபத்த ரஜுலுன் ஷஜரத்தன் ஃபதால இர்குஹா மின்ஹா ஷஜரத்துன். ஒரு ஆள் ஒரு மரத்தை நட்டினார், அந்த மரம் வளர்ந்துச்சு. அது வளர்ந்து நபத்த மின்ஹா ஷஜரத்துன், அதுல இருந்து இன்னொரு மரம் வளர்ந்துருச்சு. அந்த கிளை விட்டு இன்னொரு மரம் வளர்ந்தார். இவருக்கு என்ன சட்டம் தேவையோ அப்படியே நேரடியா அது எழுதுற மாதிரி இருக்குது அந்த கிதாபு அப்படின்னு பார்த்த ரொம்ப ஆர்வத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டார். என்றால் அந்த 2வது இடத்தில் வளர்ந்த அந்த மரம் முதல் நபருக்கு தான் சொந்தம். எந்த கோர்ட்ல போய் ஜெர்ம கேட்க முடியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில எல்லா சட்ட நுணுக்கங்களும் அதுல இருக்கிறது. 2வது இடத்தில் வளர்ந்த அந்த மரம் யாருக்கு தான் சொந்தம்? முதல் நபருக்கு தான் சொந்தம். ஆனால்
இந்த முதலாவது வீட்டுக்காரர் இருக்கிறாரே, அவர் அந்த பள்ளி வாசலுக்கு அவர் அந்த இடத்துக்கு உண்டான வாடகை கொடுக்கணும். அவர் அந்த இடத்துக்கு உண்டான, ஏன்னா அந்த மரம் அங்கிருந்து வளர்ந்துருக்குது இல்லையா, அதனால அதற்கு உண்டான வாடகை கொடுக்க வேண்டும் என்று இப்பமல்ல, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே அப்படி சட்டங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்குது. இமாமுல்லாஹ் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் அவங்க மாத்திரம் இமாமுல்லாஹ் மாத்திரம் கிட்டத்தட்ட 6000 மஸ்அலாக்கள், 6000 மஸ்அலான்னா லட்சக்கணக்கில் மஸ்அலா எழுதியிருக்கிறாங்க. 6000 ஃபராயிலி மசாயில்னு சொல்லுவாங்க. இப்படி வந்தால், இப்படி வந்தால், இப்படி நடந்து விட்டால், இப்படி ஏற்பட்டால் என்று ஃபராயிலி மசாயில் மாத்திரம் எவ்வளவு எழுதியிருக்காங்க? 6000 மசாலாக்கள் எழுதியிருக்கிறார். அதனால சட்டம், அந்த சட்டத்துறை என்பது இஸ்லாம் நமக்கு வழங்கிய மகத்தான ஒரு அற்புதம், எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் மகத்தான ஒரு அற்புதம். இதுல ரொம்ப நுணுக்கமான சட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது. பல்வேறு சட்டங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் வழங்கிய சட்ட அமைப்பை சொல்கிறான். சூரத்து நூர்ல சொல்லுவான். சூரத்து நிறைய சட்டங்கள் உள்ள ஒரு சூரத்து நூர். சூரத்துன் அன்ஸல்நாஹா வ ஃபர்தனாஹா வ அன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத். இந்த சூரா இருக்கிறது, இதை நாம் இறக்கி வைத்தோம், இதிலே நாம் ஏராளமான சட்டங்களை இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா அதை சொல்லியிருக்கிறானே. அதனால ஏராளமான சட்டங்களை நாம் பரலாக்கி இருக்கிறோம். அந்த சட்டங்களுக்கு நாம் கட்டுப்படுவது நமக்கு அவசியம் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறார். அது மாதிரி ஒமன் அஹ்ஸன மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமின் யூகினூன், சட்டங்கள் என்பது மிக அழகானது. அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாமிய சட்டங்கள் ஒவ்வொன்றும் மிக அழகானது என்று சொல்கிறான். அதே போல இஸ்லாமிய சட்டங்களை பொறுத்தவரையிலே மனித ஆய்வுக்கு இடமளிக்கிறது. இது ரொம்ப விரிவான சப்ஜெக்ட். பல மணி நேரங்கள் பல்வேறு கோணங்கள்ல பேச வேண்டிய ஒரு விஷயம். அதை 10 நிமிஷத்தை சொல்றது சுருக்கமாக தான் சொல்லி முடிக்க முடியும். அதாவது இது ஆய்வுக்கு இடமளிக்கக்கூடியது. குர்ஆன் ஹதீஸ்களில் இருந்தும் அதனுடைய அந்த 2 மூலாதாரம் இஜ்மா கியாஸ் அதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய இந்த சட்டங்கள் இருக்கிறதே ஆய்வுக்கு இடமளிக்கிறது. அதனால்தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு ஹஜ்ரத் ஸையதுனா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பும் பொழுது பிமக்தது யா முஆத் எதை அடிப்படையாக வைத்து தீர்ப்பு செய்வீங்க? அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு. அதுல உங்களுக்கு உடனடியா அவர் தெரியல, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை கொண்டு, அதுலயும் உங்களுக்கு உடனடியா தெரியல, என்ன செய்வான்? அஜ்தஹிது பிர்ரஅயி, நான் ஆய்வு செய்வேன்னு சொன்னான். அப்படியானால் இஸ்லாமிய சட்டங்களை பொறுத்தவரையிலே அது ஆய்வுக்கு இடமளிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அதை பாராட்டினாங்க. அதே மாதிரி இது நெகிழ்வுத்தன்மை கொண்டது. சட்டங்கள் ஒரு நிறைவான சட்டமா இருக்கணுமானா கட் அண்ட் ரைட் இப்படி மட்டும்தான், அதுக்கு மாற்று வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா நெகிழ்வுத்தன்மை இல்லாத சட்டங்கள் நிறைவேறாது. இஸ்லாமிய சட்டங்களை பொறுத்தவரையில் அது நெகிழ்வுத்தன்மை கொண்டது. ஒரு ஆளுங்க நின்று தொழ முடியல, என்ன செய்துக்கலாம்? உட்கார்ந்துக்கலாம். அது மாதிரி ஒரு இடத்துல உட்கார முடியாத இடத்துல இவர் சிறுநீர் கழிக்க போறாருன்னு சொன்னா அப்ப அந்த நேரத்துல நின்றுட்டு ஒண்ணு கண்டுக்கலாம். உட்கார முடியாத இடம் பல்வேறு ஒரு நிலையிலே என்று நெகிழ்வுத்தன்மை கொண்டதாகவும் மார்க்கம் அமைந்திருக்கிறது. இமாமுல்லாஹ் மாத்திரம் கிட்டத்தட்ட 6 லட்சம் மஸ்அலாக்கள் எழுதி வைத்திருக்கிறார். 6 லட்சம் மஸ்அலா. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்ட மேதை என்று பெயர் பெற்றவர்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆயத்திலிருந்து ஒரு அடிப்படை சட்டத்தை எடுத்துருவாங்க. இந்த அடிப்படை சட்டத்தை எடுத்துட்டோம் வைங்க, அடிப்படை ஒரு உசூலை வகுத்துட்டோம்னு சொன்னா அதுல இருந்து லட்சக்கணக்கான சட்டம் எடுக்கலாம். உதாரணமா இன்னைக்கு டேப் ரெக்கார்ட்ல குர்ஆன் ஓதுது, அல்லது வந்து டிவியில குர்ஆன் ஓதுறாங்க, ஹரம்ல ஓதுறத காட்டுறாங்க, சஜிதாவுடைய ஆயத்து வருது, சஜிதா செய்யணுமாங்க? சொல்லுங்களேன், என்ன நீங்களே பத்தவா சொல்ல. சஜிதா செய்யணுமா? சில பேர் பாதி பேர் செய்யணும், பாதி பேர் செய்யக்கூடாது. இருக்கட்டும், செய்ய வேண்டியது இல்லை. ஏன் செய்ய வேண்டியது இல்லைன்னா அதுக்கு ஒரு அசல் சட்டம் இருக்குது. எதிரொலிக்கு அசல் சட்டம் இல்லை, எதிரொலிக்கு அசல் சட்டம் இல்லை என்ற ஒரு மூலாதாரத்தை எடுத்து வைத்ததுனால மலை எடுத்து பேர் என்ன ஓதுறீங்க, எதிரொலிக்குது குர்ஆன் ஓதுறதுன்னு சொன்னா அந்த எதிரொலியை கேட்ட ஒரு ஆள் அவர் சஜ்தா செய்யணும்னு சட்டம். எதிரொலிக்கு அசல் சட்டம் இல்லை. அதான் ரேடியோவோ டிவியோ எல்லாமே எதிரொலி தான் என்ற காரணத்தினால். அதனால மார்க்கத்தினுடைய சட்டங்கள் லட்சக்கணக்கில் உருவாகுவதற்கு அதிலிருந்து அடிப்படைகளை உருவாக்கி கொண்டார். அடிப்படை உதாரணமா ஒரு மனிதனை பொறுத்தவரையில நிர்பந்தமான நிலைகள் ஏற்பட்டு விட்டால் அவருக்கு அந்த நேரத்துல தடை செய்யப்பட்ட சில காரியங்களும் கூட அவருக்கு அனுமதி. அதாவது அவருக்கு நிர்பந்தமான ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த நேரத்துல தடையா இருக்கிற சில காரியங்கள் அனுமதின்னு சொல்லி இது பொது இல்திரார் துவிகள் மஹதூராத்தின் வரும்.
அதாவது அப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் வந்தால் தடுக்கப்பட்டதும் கூட இவருக்கு ஹலால் ஆகிவிடும் என்ற ஒரு நிலையில அதிலிருந்து ஆயிரக்கணக்கான சட்டங்கள் எடுக்கிறார். அதனால சட்ட நுணுக்கங்கள் என்பது சாதாரணமானது இல்லை. ஹதீஸ்ல குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத் இறக்கினான். அதாவது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு மனைவி இன்னொரு இடத்துல தவறா நடந்துட்டா. அந்த நேரத்துல என்ன சட்டம்னு கேட்டு வர்றான். அல்லாஹ்வுடைய ஆயத்து என்னன்னு சொன்னா, பொதுவான அல்லாஹ்வுடைய ஆயத்து, தவறான முறையில ஒரு பெண் நடந்து விட்டதாக யாராவது குற்றம் சொன்னால் 4 பேர் சாட்சி வேணும். 4 பேர் சாட்சி வேணும். இல்லைன்னா முதுக தயாரா வச்சுக்கிறணும், 80 கசை அடி வாங்குறது. குர்ஆனுடைய சட்டம் அதுதான். சஅத் இப்னு முஆத் சொன்னாங்க, அவர் தவறா அங்க நடத்திட்டு இருக்கும் பொழுது ரோஷத்துல என்ன நடந்தாலும் நடக்குமே தவிர சாட்சியா கூட்டிட்டு வருவாங்கன்னு கேட்டாங்க. இந்த நேரத்துல நான் சாட்சியா கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு இருக்க முடியும்? அந்த நேரத்துல ரோஷம் சொன்னாங்க, அல்லாஹ் அதை விட ரோஷக்காரன் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு சட்டத்தை இறக்கி, பெண்களை பொறுத்தவரையில சீக்கிரமாக குற்றம் சொல்ல முனையாதீர்கள். குற்றம் சொல்ல முனையாதீர்கள். உலகத்துல எந்த பெண்களாக இருந்தாலும் நீங்கள் குற்றம் சொல்லி அவதூறு சொல்லி அதை 4 சாட்சிகளை கொண்டு நிரூபிக்க இயலலைன்னா கசையடிதான் சட்டம், இஸ்லாமிய ஆட்சியா இருந்தால். ஆனால் அருமையானவர்களே, மனைவியா இருந்து அப்படிப்பட்ட காரியத்தை கண்ணால பார்த்தாருன்னா அல்லாஹு தஆலா ஒரு நுணுக்கமான சட்டத்தை சொல்கிறான். ரப்ப ஒரு நுணுக்கமான சட்டத்தை சொல்லி காட்டுகிறான். குர்ஆன் சொல்லுது, அந்த நேரத்தை என்ன செய்யணும்னு சொன்னா 4 தடவை சத்தியம் பண்ணணும். அல்லாஹ்வின் சத்தியமாக நான் உண்மைதான் சொல்லுகிறேன், தவறாக அவரோட நடந்துட்டாங்க, சத்தியமாக 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 அப்படின்னு சொன்னார். 5வதா நான் பொய் சொன்னால் அல்லாஹுவின் சாபம் என் மீது இறங்கட்டும்னு சொல்றாங்க. இப்படி சொல்லணும். இப்படி சொல்லியாச்சுன்னா அதுக்கு அவங்க 2 பேரும் பத்தியும் பிரிஞ்சுக்கலாம். மார்க்க சட்டமும் சொல்லிட்டாங்க. நுணுக்கமான மனைவிக்கு மட்டும் இந்த சட்டம், மற்ற ஆட்கள் யாரையாவது சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு போறதுங்கிறது இல்லை. அருமையானவர்களே, சின்ன சின்ன விஷயங்களிலேயும் நுணுக்கமான சட்டங்களை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இஸ்லாமிய நிலையை பொறுத்தவரையில் இந்த ஃபிக்ஹ்ங்கிறது உன்னதமானது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னான், ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன். ஃபிக்ஹ்ங்கிறது குர்ஆன்ல இருந்து உள்ள வாசகம் தான். ஃபிக்ஹை கற்றுக்கொள்வதற்காக உங்களில் ஒரு கூட்டத்தார் நீங்கள் சென்று நீங்கள் கல்வியை தேடிக்கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். யாருக்கு அல்லாஹ் தஆலா கைரை நாடுகிறானோ மார்க்கத்தில் அவருக்கு ஃபிக்ஹை, அவருக்கு சட்ட ஞானத்தினுடைய நுணுக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குர்ஆனில் இருந்து பெறப்பட்ட, ஹதீஸ்களில் இருந்து பெறப்பட்ட பல்லாயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான சட்டங்கள். இன்னைக்கு நவீன விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அதுக்கு தீர்வு இருக்குது. ஏனென்றால் நம்முடைய ஃபுகஹாக்கள், சட்ட வல்லுநர்கள், இமாம்களுடைய சேவைங்கிறது சாதாரணமானது சாதாரணமானதல்ல. அதை சொன்ன இமாமுல்லாலுமே கிட்டத்தட்ட இப்படி ஃபராயிதி மசாலாக்கள் இப்படி வந்தால் என்றுள்ள மசாலாக்களை மாத்திரம் 6000க்கு மேல எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா எப்படி ஆய்வு செய்திருக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்டத்தினுடைய அடிப்படைகளை உருவாக்கினார். அருமையான பெருமக்களே, இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம விளங்கி வச்சுக்கிறோம். இந்த மார்க்கம் இன்று நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் இத்தகைய நன்மக்களுடைய மகத்தான சேவைகளும் அதற்கு காரணம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த தீனுடைய சிறந்த காதிமீன்களாக நம்மை கபூல் செய்தருள்வானா. குர்ஆனுடைய ஞானத்தை அல்லாஹ் தந்தருள்வானா. ஹதீஸுடைய விளக்கங்களை அல்லாஹ் தந்தருள்வானா. சட்ட நுணுக்கங்களை பற்றி உண்டான அறிவையும் அல்லாஹ் நமக்கு தந்து மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த சட்டங்களை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.